நம்ம இங்கே நம்ம சென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹவு டு ரோபோட் சென்ஸ்? ஓகே, சென்சஸ்னால் நமக்கு தெரியும்ல. இப்போ எங்கேயாவது ஹோட்டலில் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போ அந்த இடத்துல பார்க்குறது. கையை நீட்டினீங்கன்னா தண்ணி வரும், கையை எடுத்துட்டீங்கன்னா தண்ணி நின்றோம். இந்த ரூம்குள்ளே என்ட்ராறீங்க, தானாகவே லைட் ஆன் ஆகும். வெளியே வரீங்க, லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு மோஷனை சென்ஸ் பண்ணுது. தட்ஸ் கால்ட் மோஷன் சென்சார். ஓகே, அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் என்னது, ஒரு டோர் கிட்ட போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும், தானாகவே ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகும். இது எல்லாமே வந்து சென்சஸோட சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட அது ரோபோட்டோட ஐஸ்க்கும் இயர்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்க? ஓகே, நம்மள மாதிரி ஐஸ் இயர்ஸ் எல்லாம் ரோபோட்டுக்கு தட்ஸ் நேச்சுரல், நோ, தட்ஸ் காட் கிஃப்டட். வி ஆர் ரோபோட்ஸ் ஆஃப் காட். ஆனால் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மனுஷனை நம்ம கடவுளாக பார்க்குறோம். ஓகே, சொல்லப்போனால் நம்ம கடவுளாக பார்க்குறோம், அதுக்கு ஒரு கண்ணு காதுன்னு கொடுக்குறோம். நம்மளை கடவுள் எப்படி டிசைன் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ரோபோட்டோட கண்ணாவும் காதாவும் எதை வைக்கிறோன்னா சென்சர்ஸை யூஸ் பண்ணி தான் வைக்கிறோம். ஓகே, ஐஸ், ட்வின் வீடியோ கேமராஸ், அது 2 வீடியோ கேமரா தான் ரோபோட்டோட ஐஸாக இருக்கும். ஓகே, அது வெளியே என்ன நடக்குதோ அதை பார்த்து உள்ளே வந்து ரோபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு சிக்னல் அனுப்பி என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஃபயர் பார்க்குதுன்னா, இப்போ ஃபயர் டிடெக்ஷன் ரோபோட்னா வெளியே ஒரு ஃபயர் சீன் பார்த்ததுன்னா உள்ளே வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இட் கால்ஸ் டு இட் கிவ்ஸ் ஃபயர் அலாரம் டு த ரோபோட். அப்படி இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஷர், அந்த ஒரு எக் இருக்குது, எக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரோபோட்டுக்கு தெரியும். ஒரு ப்ரெஷர் குக்கர் வெயிட்டாக இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரோபோட்டுக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட்டான திங்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்து, எக்கு மாதிரி ஒரு சின்ன லைட்டாக ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தூக்குறதுக்கும் ரோபோட்ஸுக்கு தெரியும். இது எதனாலனா ப்ரெஷர் சென்சர்ஸ்னால. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி எழுதி வச்சுருப்போம். நம்ம ஹையர் கிளாஸஸில் படிக்கலாம். கம்ப்யூட்டரில் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி எழுதி வச்சுருப்போம். இது எக்கு, இது ரொம்ப டெலிகேட்டு, அதனால் இதை பத்திரமா தூக்கு. குழந்தைகிட்ட எப்படி நம்ம வாயால் சொல்கிறோமோ அதே மாதிரி ரோபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலமாக சொல்கிறோம், எழுதி வச்சுருக்கோம், எழுதி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். குழந்தையோட மெமரியில் எப்படி எக்கு பார்த்து தூக்கு பார்த்து தூக்கு பார்த்து தூக்குன்னு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ரொபோட்டை குழந்தையா பார்த்து அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஃபீடாக்குறோம். இது எக்கு இந்த ஷேப்பில் இருந்ததுன்னா, ஒயிட்டாக இருந்ததுன்னா, ஓவல் ஷேப்பில் இருந்ததுன்னா எக்கு, அதை பார்த்து தூக்கு. இதுக்கு பேர் ப்ரெஷர் குக்கர். குழந்தைக்கு எப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்குறோமோ அந்த ரொபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் ஒன்னொன்னையும் சொல்லி கொடுத்து அதை இன்னொரு குழந்தையாவே ஆக்குறோம். குழந்தையாக்கி அப்புறம் அதை இது குழந்தை எப்படி மெடிசன் அது இதுன்னு படித்து ஐ சர்ஜரி வரைக்கும் பண்ண திறமை இருக்கோ அதே மாதிரி இந்த ரோபோட் குழந்தையும் நம்ம நிறைய ஃபீட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ரோபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு கொடுத்து ஃபீட் பண்ணி அதையுமே ஒரு சர்ஜன் ஆக்கிறோம். சர்ஜனாக தெரியும்ல, டாக்டர் ஆக்கிடுறோம். அதே மாதிரி மிலிட்ரிக்கு ஒரு ரோபோட்டை சென்ட் பண்ணுறோம். ஒரு குழந்தை ரோபோட்டை ட்ரெயின் பண்ணி மிலிட்ரிக்கு சென்ட் பண்ணுறோம். எப்படி ஒரு இதாக இருக்குல்ல, இது குவாட்ரா பெடல் ரோபோட். குவாட்ரானா 4ன்னு அர்த்தம். QUADR, குவாட்ரா பெடல் மிலிட்ரி ரோபோட். ஓகே, இது ஒரு ஹெவி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமனை கொடுத்து, ஹியூமன் லைஃப் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ரோபோட்ஸ்லாம் நம்ம இப்படி டக்குன்னு க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ரோபோட்ஸ் மேக்கிங் மிஷினே நிறைய இருக்குது. ஸோ என்ன 1 hourல ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஹியூமன் லைஃப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நிறைய லாஸஸை தவிர்க்கலாம். இந்த பேரால தான் சொல்லியிருப்பாங்க ப்ரெஷர் சென்சர்ஸ்னால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ரோபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இப்போ நமக்கு பென்ட்ரைவ் இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய மைக்ரோ ப்ராசஸர்ஸ், சிப்ஸ், அது வழியாக அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ரோபோட்ஸில் இருக்கிற கம்ப்யூட்டர், கிச்சனில் இருக்கிற ரோபோட்டோட கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். இது முட்டை, இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து லக்கேஜ் வெயிட்டானது. ஸோ இதை வந்து நீ வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ரோபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அப்புறம் அது ஓரளவில் அது நம்மளோட குழந்தைக்கு எப்படி தெரியுமோ ரோபோட்ஸுக்கும் அப்படி தெரியும்.
நம்ம வந்து குழந்தைக்கு வாய் மூலமாக சொல்கிறோம். ரொபோட்ஸுக்கு ரொபோட்டில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு ரேடியோ வேவ்ஸ்னால கம்யூனிகேட் பண்ணுறோம். ப்ரோக்ராம்னால ரேடியோ வேவ்ஸ்னால கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியும்ல. இப்போ ChatGPT நமக்கு வெரி பாப்புலர். ChatGPT வந்து அமெரிக்காவோட ChatGPT ஆன்சர்ஸை வச்சு அமெரிக்கன் மெடிக்கல் எக்ஸாம் நமக்கு நீட் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற மெடிக்கல் எக்ஸாமே கிராக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை, கூகுளை ஓப்பன் பண்ணி ChatGPT டைப் பண்ணி என்னனாலும் கேளுங்க, அது வந்து தானாக ஆன்சர் பண்ணும். ஒரு மனுஷன்கிட்ட, ஒரு பெரிய நல்ல லேர்ன்டு மனுஷன் அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபிசிக்ஸில் ஐன்ஸ்டீன் மாதிரி, நியூட்டன் மாதிரி, அவர்கிட்ட என்ன டாபிக் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ChatGPT ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸ் மட்டும் இல்லை, நாட்டு நடப்பு மட்டும் இல்லை, மிலிட்ரி ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்ன கேட்டாலும் அது வந்து ஆன்சர் பண்ணும். இது எப்படி கூகுளோட சர்ச் அது தேவையில்லை, ChatGPT அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோட்டோஷாப்னு ஒன்று இருக்கும். ஃபோட்டோஷாப்னா தெரியும்ல. இப்போ கிட்ஸ் யூ ஆர் வெரி என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோஷாப் இருக்கும். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் நிறைய இருக்குது. அதுலேயுமே AI வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடி ஏதாவது பென்குயின் ரைடிங் ஆன் பைசைக்கிள் இதை வந்து வர அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் என்ன பென்னு பேப்பர்லாம் எடுத்து யோசிச்சு பென்குயின் வரைஞ்சி பைசைக்கிள் வரைஞ்சி இட் வில் டேக் டைம். ஆனால் இப்போ நீங்கள் அடோபில் போய் பென்குயின் ரைடிங் ஆன் பைசைக்கிள் அப்படின்னு சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த நிமிஷமே ஒரு பிக்சர் வந்துடும். பென்குயின் வந்து பைசைக்கிளில் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் மட்டும் இல்லை, நிறைய நூற்றுக்கணக்கான பிக்சர்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் தன்னாவே யோசிச்சு நம்ம எப்படி ஒரு பையன் ஒரு டிராயிங் தெரிஞ்சவன் வரைவானோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் அதாவே வரைஞ்சி கொடுத்துரும் உங்களுக்கு. இது எல்லாமே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷனை மாதிரியே கம்ப்யூட்டர் திங்க் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, ஹியூமன் பிரெயின் மாதிரி. ஆர்டிஃபிஷியல் attempts to create computer program that think like human brain. Current research has not achieved this, but some computer can be programmed to recognize the faces in crowd. இப்போ உங்கள் கிளாஸில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், உங்கள் கிளாஸை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதில் வந்து நான் இந்த யூடியூப்லலாம் பக்கத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு வாய்ஸ் சிம்பிள் இருக்கும்ல. நம்ம என்ன வாய்ஸில் சொல்கிறோமோ அதை டைப் பண்ணி என்ன சர்ச் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், உங்கள் கிளாஸை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். பக்கத்தில் ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அது ஹூ இஸ் ஷாரதா, ஹூ இஸ் வேதா அப்படின்றனா ஷாரதா, திஸ் இஸ் ஷாரதா, திஸ் இஸ் வேதான்னு உங்கள் 2 பேரோட மூஞ்சில் மட்டும் ஹைலைட் ஆகி காமிக்கும். ஓகே, இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹியூமனாகவே திங்க் பண்ணுற இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷனுக்கும் ரொபோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. இன்ஃபேக்ட் மனுஷனை விட ரொபோட்ஸ் வந்து பாப்புலர் ஆகிட்டு போகுது. அடுத்து பார்க்குறது வந்து நானோ ரோபோட்ஸ். ஓகே, நானோ ரோபோட்ஸ். அதுக்கு முன்னாடி ஹவு டு ரோபோட்ஸ் திங்க், ரோபோட்ஸ் எப்படி யோசிக்கும் மனுஷனுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் ஒரு மரத்துலேருந்து கீழே விழுதுன்னு நான் ஒரு லைன் சொல்கிறேன். அப்போது நீங்கள் யூ கேன் திங்க், ஒரு ஆப்பிள் இருக்குது, ட்ரீ இருக்குது, கீழே விழுது. நீங்கள் எப்படி முன்னாடி ஏதாவது ஒரு புக்கில் ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ட்ரீனா என்னன்னு தெரியும், ஆப்பிள்னா என்னன்னு தெரியும், கிரவுண்ட்னா என்னன்னு உங்கள் மூளைக்கு வந்து ஒரு பிக்சர் இருக்குது, உங்கள் மூளையில் ஒரு பிக்சர் இருக்குது. அதை வச்சு கனெக்ட் பண்ணி இந்த 3 ஈவெண்ட்டையும் சேர்க்குறீங்க. அதே மாதிரி தான் ரோபோட்டுக்கும் நம்ம எல்லாமே ஃபீட் பண்ணுறோமே. ஒரு குழந்தைக்கு வாயால் சொல்கிற மாதிரி ரோபோட்டுக்கு ரேடியோ வேவ்ஸ்னாலேயோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னாலேயோ நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருக்கோம். ஸோ ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ திங்க். ஒரு செஸ் எப்படி பிரக்ஞானந்தாவோ குகேஷோ விளையாடுறாங்களோ அதே மாதிரி ரோபோட்டுக்கும் நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரோபோட் வந்து செஸ்ஸும் விளையாடும், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்குல்ல. ஆனால் மனுஷனுக்கு தெரியும், ஓகே நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். ஓகே, இந்த அங்கிள் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பெரியப்பா அப்படின்னு கான்ஷியஸாக அவனை வந்து திங்க் பண்ணி சொல்லுவான். ஆனால் ரொபோட்ஸ் வந்து கான்ஷியஸாக திங்க் பண்ணுமா? அது வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. ரொபோட்ஸ்க்கு இமோஷன்ஸ் இருக்குமா? இந்த சிட்டி ரோபோட்டுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம இமோஷன்ஸை ஆட் பண்ணால் ரொபோட்ஸ்க்கு இமோஷன்ஸ் இருக்காது. ஓகே, நம்ம வந்து ரொபோட்டை நம்ம ஒரு கடவுள் ஆகுறோம். இதுக்கு நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுன்ட்டு
என்னென்ன ஃப்ளா மனுஷங்கிட்ட இருக்கோ அந்த எல்லா ஃப்ளாவையும் ரொபோட்னால திருத்திக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து ரொபோட்ஸை செய்கிறோம். இது வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுன்னா ஓகே அழாத, திஸ் இஸ் இப்போ இருக்கிறது அடுத்த நிமிஷம் இருக்காது, இது வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு மனுஷங்கிட்ட சொன்னால் புரியாது. ஆனால் ரொபோட்ஸ் கிட்ட அப்படியே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஃபீட் பண்ணுறோன்னா அது அப்படியே தான் செய்யும். ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலும் அழாது. அது வந்து ஓகே நமக்கு யூ வில் ஹாவ் டைம், யூ வில் ஹாவ் யுவர் டைம், அந்த நேரத்தில் நீ ஜெயிப்ப அப்படின்ட்டு அந்த நம்ம என்ன கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, கார். இது வந்து ஒரு கார் கம்பெனியில் வெல்டிங் பண்ணும். மனுஷன் வெல்டிங் பண்ணால் கண்ணில் ஒரு ஷீல்டு போட்டுட்டு கையினால் வெல்டிங் கரெக்டாக பார்த்துப்பான். ஆனால் இது வந்து ரோபோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டட். இந்த வெல்டிங் அடிக்கிற வேலை எல்லாமே இந்த ரோபோட்ஸ் தான் பண்ணும். காரை செய்கிறதுக்கு ஒரு ரோபோட்டே கார் செஞ்சுருங்க. நிறைய நிறைய ரோபோட்ஸே காரை செஞ்சிடும். மனுஷன் இதுக்கு இதனால தான் வேலை வாய்ப்பும் கம்மியாக இருக்கும் ஃப்யூச்சரில். ரோபோட்ஸே எல்லாம் செஞ்சுட்டுனா மனுஷன் என்ன செய்வான்? மனுஷனுக்கு வேலை எங்கே இருக்கும்? சாஃப்ட்வேரும் இருக்காது. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் பண்ணுற, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் பண்ணுற பெரிய பெரிய ஐடி கம்பெனி, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ், அது எல்லாமே ரோபோட்ஸே பண்ணிடும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலையை மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வேலையும் ரோபோட் எடுத்துக்கிச்சு. நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னங்க? நானோட என்ன? சின்னதுலேயும் 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 சின்னது, ரொம்ப மைன்யூட்டாக என்ன இருக்கோ நானோ. ஓகே, ஆட்டமெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மைன்யூட்டாக உங்கள் பிளட்டில். ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பிளட் ஃப்ளோ ஆகுதுல, அதில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு ரோபோட் அனுப்பலாம். அந்த அளவுக்கு சின்ன ரோபோட். ஓகே, அந்த ரோபோட்டுக்கிட்ட என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் கேன்சர் செல்ஸ். அதுக்கு ஒரு ஃபீடு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் இது ஒரு சின்ன நானோ ரோபோட்டும் ஒரு குழந்தை. அது வந்து நம்ம சொல்கிற வேலையை மட்டும் தான் செய்யும்னு வச்சுக்கோங்க. அந்த ரோபோட் குழந்தைகிட்ட சொல்கிறோம், இது இப்படி இருந்தால் இது கேன்சர் செல், இதை போனோன்னா அட்டாக் பண்ணி கில் பண்ணிடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் ஏற்றினோன்னா எங்கெங்கெங்கே இருக்கோ கேன்சர் செல்ஸ் அதெல்லாமே அழிச்சிட்டு நல்ல செல்ஸை மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். வாட் யூ ஃபீட், என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை செய்யும். ரொம்ப மைக்ரோஸ்கோப்னால பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பார்க்க முடியும். ஆர் சீல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ். ஓகே, சின்ன சின்ன வேலையை பண்ணுறது, நுணுக்கமான சின்ன வேலையை. இப்போ வந்து என்ன சொல்கிறேன், என் பிளட் ஸ்ட்ரீமில் என்ட்ராகிற அளவுக்கு சின்ன, ஓகே, சின்ன ரோபோட்ஸ் யூஸ் ஃபார் பர்ஃபார்மிங் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸெட்ரா. அதெல்லாம் நானோ ரோபோட்டிக்ஸ். இதுதான் இந்த பிளட் செல்லில் சின்னதாக ஒரு ரோபோட்ஸ் இருக்குது. கேன்சர் செல்லை பார்த்து அழிச்சிடுப்பா அப்படின்னு அந்த ரோபோட்கிட்ட ஃபீட் பண்ணி அனுப்புகிறோம். திஸ் இஸ் இட். இது எல்லாமே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தான், நம்ம தெரிஞ்சது தான், இந்த கிளாஸில் பார்த்ததே தான். ஓகே, அவ்வளோதான்.